Welcome to our channel. யானை பசிக்கு சோள பொரியா. வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா முருங்கைக்காய் பொரியல் வந்து சுலபமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். முருங்கைக்காய் சீசன்ல முருங்கைக்காய் எவ்வளவு விலை கம்மியா கிடைச்சாலும் நமக்கு வந்து சாம்பார்ல புளிக்குழம்புல அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டுப்போம். இந்த மாதிரி பொரியல் வந்து அதிகமா நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்க மாட்டோம். இப்போ இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சரி வாங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ வேக வைக்க போறோம். முருங்கைக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊத்திக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு அரை வேக்கடை வெந்தா போதும், முழுசா வேக வேணாம். இப்போ அந்த அளவுக்கு வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். இப்போ முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. நான் வந்து தண்ணி வந்து அளவாக வச்சிருக்கேன், அதனால முருங்கைக்காவே எல்லா தண்ணியும் உறிஞ்சிடுச்சு. உங்களுக்கு சப்போஸ் தண்ணி நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் சூப்பாகவும் குடிச்சிக்கலாம், இல்லைன்னா ஏதாவது குழம்புக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 பல் பூண்டு, கொஞ்சம் தேங்காய், 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்தாச்சு. 1 ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கிறேன். இப்போ 2 சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் வந்து தொளி உளுத்த பருப்பு வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து வெள்ளை உளுந்திருந்தாலும் அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது போடாமல் கூட செய்யலாம், போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அவிச்சு வச்சிருக்கிறேன் முருங்கைக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நம்ம வந்து முருங்கைக்காய் வேக வைக்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம், அதனால அதுக்கு தகுந்தாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சு வெங்காயம் அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட் வந்து இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம போட்ட தேங்காய் வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். அப்பப்போ கொஞ்சம் வந்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 to 8 நிமிஷம் ஆகும். இப்போ முருங்கைக்காயில் வந்து நல்லா மசாலாலாம் இறங்கிடுச்சு. இப்போ முருங்கைக்காய் பொரியல் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்காய் சீசனில் இந்த மாதிரி முருங்கைக்காவை நீங்களும் பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல வர வீடியோஸை உடனுக்குடன் பாருங்க.